ஒரு கல்யாண சத்திரத்தில் விதவிதமான உணவு பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன. எந்த உணவை சுவைக்கலாம் என எலி யோசித்த நேரத்தில் சமையல்காரன் வந்துவிடவே தப்பித்தோம் பிழைத்தோம் என மண்டபத்தை விட்டு வெளியே ஓடி வந்தது. அந்த நேரத்தில் தெருவோரமாக இருந்த மதில் மீது அமர்ந்திருந்த ஒரு காகம் எலியை கண்டுவிட்டது. எலியை கண்ட மகிழ்ச்சியில் பறந்து வந்து தனது தடித்த அலகினால் கொத்தி விரட்டி பிடிக்க முயன்றது. காகம் தன்னை தாக்க வருவதைக் கண்ட எலி கீச் கீச் என்று அலறியபடி பரிதாபமாக பார்த்து, காகம் அண்ணா, நீங்கள் செய்வது சரிதானா? மண்டபத்தில் மனிதருக்கு பயந்து ஓடிவந்த என்னை இங்கே தெருவில் நீங்கள் பிடித்துக் கொள்ள நினைக்கிறீர்களே, என் மீது கொஞ்சமாவது கருணை காட்ட மாட்டீர்களா என்று அன்போடு கேட்டது. அதற்கு காகம், எலியே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, அதனால் உன்னை இரையாக்க நினைக்கிறேன், அடம்பிடிக்காமல் எனக்கு இரையாகிவிடு என்று கண்டிப்புடன் கூறியது. உடனே எலி சாமர்த்தியமாக, காகம் அண்ணா, உங்கள் பேச்சிலும் ஒருவித நியாயம் இருக்கிறது. ஆனால் உங்கள் குஞ்சுக்கு இதேபோல் ஓர் ஆபத்து நேர்ந்து அது வேறு விலங்கிடம் சிக்கிக் கொண்டால் என்ன பாடுபடும்? உங்கள் குஞ்சு போன்று என்னை நினைத்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்களேன் என்று பரிவோடு கெஞ்சியது. எலியின் இந்த உருக்கமான பேச்சினால் காகத்தின் மனம் இளகியது. சிறிது நேரம் யோசனை செய்த காகம், உன்னை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதை விட்டு அகன்று விட்டது. உன் சாதுரியமான பேச்சினால் என் மனதினுள் இருக்கிற பாச உணர்ச்சியை தட்டி எழுப்பிவிட்டாய், இனி பயமில்லாமல் செல்லலாம் என்று கூறிவிட்டு வேறு இரையை தேடி பறந்தது. எலியும் உயிர் பிழைத்த மகிழ்ச்சியில் தன் இருப்பிடத்தை நோக்கி வேகமாக ஓடியது. அன்பான பேச்சினால் எதிரியின் மனதை கூட மாற்றிவிடலாம் என்பதையும், அன்பிற்கு இத்தனை பெரிய சக்தி இருப்பதையும் தன் அனுபவத்தின் மூலம் உணர்ந்த எலி அன்று முதல் தானும் பிறரிடம் அன்போடு இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டது.